அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் இந்த படம் பார்த்தீங்கன்னா 3வது பாட்டு தான். ஃபர்ஸ்ட் 2 பாட்டு ஆல்ரெடி வந்திருக்கு. அந்த 2 பாட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரஸ்ட்ல நடக்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் பாட்டு. 2வது பாட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர்ல நடக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து சூப்பராகவே இருக்கும், வேற லெவலில் எடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் அண்ட் ஆஷ் இந்த 2 ஏரியாலையும் நடக்கிற மாதிரி தான் இந்த படம் வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்க்க எப்படி இருந்துச்சு, விஷுவலாக எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவலாக மார்க் அவுட்டான ஒரு மனிதனால எப்படி இவ்வளோ யோசிக்க முடியுது அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதாவது ஒரு சீன்ல ஏதாவது ஒருத்தர் நடந்து வரலாம், 2 பேர் நடந்து வராங்கன்னா அதை யோசிக்கலாம், ஒரு கற்பனையாக திங்க் பண்ணலாம். எப்படி ஜேம்ஸ் கேமரன் வந்து இத்தனை ஆர்டிஸ்டை யூஸ் பண்ணி இத்தனை வேர்ட்டை காமிச்சு இப்படி ஃபைட் நடக்குது அப்படிங்கிற கதையை வந்து உருவாக்குனாரு அப்படிங்கிறதே வந்து ஒரு அதிசயமா தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. விஷுவலாக மார்க்கெட் ஆகி 3Dலாம் அதே மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. ஒரு சீன் பை சீன் நல்லாவே செதுக்கி இருந்தாரு. அந்த அளவுக்கு ஒரு சீன் கூட நமக்கு மிஸ் பண்ண தோண மாட்டேங்குது. அதுலேயும் வேற ஏசி வேற ஹை ஃபேம் வச்சுட்டாங்க. எனக்கு யூரின் வேற அர்ஜென்ட்டா வருது, எப்படா போறது, ஏதாவது இன்ட்ரோல் எப்போ விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏக வச்சுட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு எங்கேஜிங்காக நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. ஸோ படம் பார்க்க எப்படி இருந்துச்சு அவதார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்தின் உச்சமங்க. அதாவது தமிழ் சினிமாலாம் வந்து ஒரு ஓடி ஓட்டு ஒரு படம் இருக்கிறாங்கன்னா இந்த அளவுக்கு எடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. இவங்க இந்த படத்துல வந்து நீங்க மக்கள் வந்து எந்த இடத்துலயும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட எடுத்ததுனால இந்த படம் பார்க்கவே அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சுங்க. அதாவது காமன் ஆடியன்ஸ் வந்து எப்படி இருக்குமோன்னு தெரியல, அந்த ஹாலிவுட் மூவிஸ் லவர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ் கேமரனுக்கு அப்படிக்கா மனிதர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 அறிவுன்னு சொல்றாங்க. ஆனால் இதுக்கு 7 அறிவு 8 அறிவு கூட இருக்கலாம். எப்படி ஒரு ஹியூமன் பீயிங்னால இப்படி ஒரு விஷயத்தை வந்து சிந்திக்க முடிஞ்சது அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குங்க. எப்படி இந்த இடத்துல இப்படிதான் ஒரு பறவை இருக்கணும், இப்படிதான் ஒரு பூ இருக்கணும், இப்படிதான் அந்த ஏலியன்ஸ் இருக்கணும், இப்படிதான் அந்த ஹியூமன்ஸ் இருக்கணும். ஸோ ஒரு கிரியேட்டிவிட்டி இருந்தது பார்த்தீங்களா, அதை யோசிக்கிறதுக்கே ஒரு தனி மூட வேணுங்க. நிறைய பேர் ஐடியாஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி சீன் இருக்கு அந்த மாதிரி சீன் இருக்குன்னு. ஆனால் அந்த ஐடியாவையெல்லாம் மொத்தமாக போட்டு அது ஒரு விஷுவலாக அப்படி கரெக்டாக கொண்டாந்து நமக்கு வந்து அவுட்டாக கொடுத்துற போது அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. இந்த சீன்லாம் எப்படி யோசிச்சாங்க, இது எத்தனை நாள் யோசிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா படம் வந்து மாசா இருந்துச்சு. அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹியூமனா இருந்து ஏலினா மாதிரி இருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வில்லனும் பார்த்தீங்கன்னா ஹீரோவா இருந்து ஏலினா மாதிரி இருப்பாரு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா வில்லன்னா இருப்பாரு, இவர் பார்த்தீங்கன்னா ஹீரோவா இருப்பாரு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா வில்லனுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பையன் இருப்பான், அந்த இருப்பா அவனை போய் பிக்கப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வில்லன் வருவான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோவை அழிக்கணும் அப்படிங்கிறது அவனோட திட்டமா இருக்கும். அவனோட ப்ராஜெக்டும் அதுதான் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. ஸோ அது வம்பத்தில் பார்க்கும்போது வந்து கொள்ளக்கார கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பையன்கள் எல்லாத்தையும் புடிச்சு போறாங்க. அந்த இடத்துல 2 பேரும் சேர்ந்து ஃபைட் பண்றாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பசங்களை எல்லாம் காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லன் பார்த்தீங்கன்னா அவனோட பையனை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் திருப்பி வரும்போது அந்த வில்லன் கொள்ளையடிக்கிற கேங்குன்னு சொல்லி ஒரு கேங் இருக்கும். அதாவது அந்த ஏலியன்ஸ்லேயே வந்து கொள்ளையடிக்கிற ஒரு ஏலியன்ஸ் அவதாரம் ஒன்று இருக்கும். ஸோ அவங்க கூட போய் பார்ட்னர்ஷிப் போட்டு அதாவது அந்த ஹீரோ டீமை வந்து அட்டாக் பண்ணி கொல்ல பார்ப்பாரு. ஸோ அந்த இடத்துல வந்து ஹீரோ டீம் வந்து தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல மைனஸ் எப்படி இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டூரேஷன் தான் ரொம்பவே அதிகம். 3 மணி நேரம் 15 நிமிஷம் கிட்டத்தட்ட. ஒரு 2 படம் இது ஹாலிவுட் படம் தான் பார்த்தீங்கன்னா 2 படத்துக்கு ஈக்குவலாகவே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை எடுத்துருக்காங்க. ஆனால் பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விஷுவலாக ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து சூப்பராகவே தத்ரூபமாக எடுத்ததுனால அந்த 3 மணி நேரம் நமக்கு போகிற தெரியாது. அந்த அளவுக்கு வந்து படத்தை வந்து பிரம்மாண்டமாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ கதையாக பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அவதார் படம் வந்து கொஞ்சம் சுமாரான கதை தான். யூஸ்வலாக மக்கள் யோசிக்கிற மாதிரி ஒரு கதையாக தான் இருக்கும். ஆனால் பட் அந்த விஷுவல் அண்டு அந்த மியூசிக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்தின் உச்சங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி இப்படியெல்லாம் எடுக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 9 கொடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.